என்னத்துக்கு அங்க போறவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஆளு வயல பக்கம்லாம் வாரதே இல்ல. இன்னைக்கு என்னடானா வயல பக்கம் திரியிற மாதிரி இருக்கு. அட இல்லை வாத்தியாரே, ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். எங்கள் வீட்டு கிணத்து பக்கத்தில் இருக்குல்ல அந்த அந்த கேணி குண்டு. சரி, அதுக்கு என்ன இப்ப? அதுதான் நல்ல விலையுமே உங்களுக்கு. அப்படியா? சரி, கேணி குண்டு வேணாம். ஓ வய பக்கத்தில் இருக்குல்ல தேக்கால, அந்த குண்டு இருக்குல்ல. ஆமா, நான் நட்டுக்கிறவா? ஓம் அவனு வந்து விவசாயத்துல பின்னுறானுவலே. எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பரா நட்டு எல்லாம் விளைய வைக்கிறானுவ. பெரியவன் வந்துடுறனே, நடுவுல வந்துடுறேன், சின்னவன் வந்துடுறேன், எல்லாம் வயல பக்கமே தெரிஞ்சானுவ காலையில முத கொண்டு. நீ அதை என்ன என்னையும் நட சொல்றியா? ஆளை சொல்ல வர்றதை கேளு வாத்தியாரே. ஆளுக்கு முன்னாடி குசும்பு உனக்கு. ஏன்னா என்ன சொல்ல வரேன்னு அதை கேட்காம நீயா ஏதாவது ஒன்று பேசிட்டு கிடப்ப. சரியா போச்சு. சரி சொல்லு, என்னதான் சொல்ல வர்ற? நான் எதுக்கு உன்னையே நட சொல்ல போறேன்? அதை நீ வச்சுக்கிறியா காசுக்கு? எம்புடு கொடுக்குற அந்த குண்டை? ஆ, நான் வச்சுக்கணுமா? நான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன எதுக்கு அத்தாச்சி வச்சுக்க சொல்ற? அப்பவே நான் கேட்டேன் உன் புருஷங்கிட்ட. அதெல்லாம் கொடுக்க முடியாதுடா, எனக்கு ராசியான குண்டுடாதுன்ட்டாரு. நீ என்ன அத்தாச்சி இப்போ வந்து என்னைய அதை வச்சுக்கிறியா இதை வச்சுக்கிறியான்னு கேட்டா என்ன இதெல்லாம்? அப்ப கேட்டப்ப கொடுக்க மாட்டேன்ட்டியே, இப்போ வழியக்க வேற வச்சுக்கிறியான்னு. உன் மவனுவ தருவானுவலா இல்ல உன் மவனுவ தான் விற்க சொல்றானுவலா? என்னத்துக்கு வந்து இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற? ஒன்னும் புரியலையே. ஆமா, அவனுவ வைக்க சொல்றானுவ. அவனுவெல்லாம் விடு. என்னத்துக்கு என் மவனுவன் வேற சொல்லிக்கிற? என் மக இருக்கால அஞ்சலி, பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கிறா. எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா பிள்ளைக்கு சீர்முறை செய்யணும். அதான் அந்த குண்டை உங்ககிட்ட வித்துவிட்டு சீர்முறை செய்யலான்ட்டு நினைக்கிறேன். என்ன, 5 லட்சம் போகுமா? ஆ, 5 லட்சம் கொடுப்பா வயக்காட்ட போயிட்டு. ஏமாத்தணும்னா நினைக்காத வாத்தியாரே. ரேட்டு விலைவாசியெல்லாம் எனக்கு தெரியும். 7 லட்சத்துக்கு வித்துருக்கா பக்கத்து குண்டை. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு அஞ்சுன்னேன். அதே 7க்கு உங்ககிட்ட தாரேன், கொடுத்துரு. ஆ, 7க்கு வாங்குவாங்க. உன் மாவனர்களுக்கு விஷயம் தெரியுமா நீ விற்கிறது? நீ வாட்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டு என்கிட்ட விற்கிறேங்கிறிய. நான் வாங்குறேன்னு வையி, உன் மாவனும் என்னை உண்டு இல்லைன்னா வாங்கிடுவாங்களே. சரி, சீர்முறை செய்ய மாமங்காரங்க 3 பேர் இருக்காங்க. அவனுவ பார்த்து செஞ்சு விடுவானுவ. நீ என்ன சீர்முறை செய்யணும்னு கிடந்த அலையிறாத்தாச்சி? ஏன் அவனும் செய்ய மாட்டானுவலா? அதெல்லாம் அவனுவ செய்வானுவ. உன் வேலையை பாரு. அவனுவ செஞ்சா நான் ஏன் உன்கிட்ட வந்து கெஞ்சிட்டு கிடக்குறேன்? அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டானுவ வாத்தியாரே. எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. பாவம் அந்த பிள்ளை. ஒத்த பொம்பளை பிள்ளை தானே வீட்டுக்கு. பாவம்னே இறக்கமே இல்லை வாத்தியாரே. செய்ய முடியாதுன்னு இருக்கானுவ. பத்திரிக்கை கொண்டு வந்து வச்சு 4 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாளில் தேவை. இன்னும் ஒன்றும் பண்ணலை. அவங்க பண்ணுறானுவோ பண்ணாமல் போகிறானுவ. நீ வச்சுக்கிறியா குண்டா? இல்லை ஏத்த வயக்கார நான் அந்த சுப்புக்கிட்ட கொடுக்கவா? சொல்லு. என்னதான் இருந்தாலும் முன்னாடி நீயே வந்து என் வீட்டுக்காரர் இருக்கையில் கேட்டிருக்கிற. அதனால தான் உங்ககிட்ட நான் இப்போ கேட்குறேனே. ம், அப்படியா? சுப்புக்கிட்ட கொடுக்குறியா? வேணாம் வேணாம். நான் வாங்கினேன்னா என் பக்கத்தில் குண்டு இருக்கு, அதுக்கு பாய்ச்சையில் அப்படியே தண்ணி அதில் பாய்ச்ச ஈஸியாக இருக்கும். பார்த்து வாங்கிக்கிடலாம் தான். எதுக்கும் உன் மாவனவர்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறியா? இல்லாதாச்சி, நாளை பின்ன யாரை கேட்டு நீ வாங்கினன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டானுவன்னா எனக்கு அவங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். வாங்குறது ஒரு விஷயம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கேன் அவன்கிட்ட சொன்னேன்னா எப்பா நீ வாங்குப்பான்னு காசை போட்டு விட்டுருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்ககிட்ட வாங்கிவிட்டு நாளை பின்ன உன் மவனும் வந்து யாரை கேட்டு எங்கள் அம்மா கிட்ட நீ வாங்கின அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டுறக்கூடாது. அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஒருதான் நீ உன் மவங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்காத்தாச்சி. ஆமாம், சரி, என்ன செய்யணும்னு விலாவதியாக அவங்கள்ட்ட சொல்லிவிட்டீங்கன்னா அவங்க செய்வாங்க. நீ என்னத்துக்கு செய்யணுங்கிற? இங்கே வாரு வாத்தியாரே. ஒன்று நீ வாங்குறியா என்ன, வாங்கலையா என்ன? நான் தான் சொல்கிறேன்ல, இவ்வளோ செய்யுங்கடாங்கிற முடியவே முடியாதுங்கிறாங்க. அப்படி உள்ளவங்கள்ட்ட போய் என் மவளுக்கு செய்யுங்கடா நான் பின்னாடி என்ன துரத்திட்டா போக முடியும்? உன் மருமவெல்லாம் நல்ல மனுஷிய தானே தாச்சி? அதெல்லாம் வெளியில பாக்குறதுக்கு தான் நல்ல மனுஷிய. அவளை பத்திலாம் உனக்கு தெரியாது வாத்தியாரே. ஐய, அது வேறையா? மல்லிகாலாம் தங்கமான பிள்ளையாச்சு. முல்லை கூட அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா மல்லிகா பத்தி ஊரே நல்ல பிள்ளைன்னு தான் சொல்லும். அப்படிப்பட்ட மனுஷிய போய் நீ என்ன தாச்சி? வீட்டில் இருக்க எனக்கு தானே வாத்தியாரே தெரியும் அவள் லட்சணம்லாம். என்னத்துக்கு அவளோட பற்றிலாம் பேசிக்கிட்டு? நீ பேச்சுக்கு வா, விஷயத்துக்கு வா. என்ன வச்சுக்கிறியா? சுப்புக்கிட்ட போய் கேட்கவா?
ஏன்னா சுப்பு ஒரு தடவை மோதி இருக்காப்ல அந்த வேலை தாரியான்னு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கே நீ காசை வாங்கிக்க. ஆனால் என்ன ஒன்றுனா, எனக்கு நல்லா எழுதி கொடுத்துரு, பத்திரத்தில் எழுதி கொடுத்துருமா நான் கொடுத்துட்டேன்னு. பேர் யார் பேரில் இருக்கு? அதெல்லாம் நானும் விற்கலாம். அப்போ என் புருஷன் பேரில் தான் இருக்கு, மாற்றவே கிடையாது. அதனால எனக்கும் பங்கு உண்டு. அப்படிங்கிற? ஆமாம் வாத்தியாரே, நம்பு. சரி, முன்பணம் எவ்வளோ வேணும்? முன்பணம் பின்பணம்லாம் கிடையாது. எனக்கு நீ அமௌண்ட்டை கொடு, 10 லட்சம் ரூபா. என்ன ஆத்தாச்சி, விலைவாசி கூடுது. கேணி குண்டுன்னா நான் கம்மியாக கேட்டேன். அந்த குண்டுங்கும் போது தெக்கால குண்டுங்கும் போது காசு கூட. 10 லட்சம் ரூபா கொடுத்துரு. என் பிள்ளைக்கு நகை நிறையா போடணும் நினச்சேன், முடியலை. சரி 10 லட்சத்துக்கு தக்கன நகை வாங்கிக்கிற வேண்டியதேன். கையில் கொஞ்சம் காசு போட நிறைய இருக்குதா, அதை வச்சு என்கிட்ட என் பிள்ளைக்கு நல்லா சிறப்பாக நானே பண்ணணும். இவனோட நம்பிட்டுலாம் இருக்கக்கூடாது வாத்தியாரே, பொல்லாத ஒன்றுவ. வீட்டில் பிறந்த ஒத்த தங்கச்சிக்கு செய்யறதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணுறானுவலா ஆத்தி? சரியான ஆளாக தான் இருப்பானுவ போல. சரி சரி அத்தாச்சி, நாளைக்கு நீ வாங்கிக்க. என் மாவன்ட்ட ஃபோன் போட்டு நான் விஷயத்த சொல்லிடுறேன். என் மாவன் நாளைக்கு காசு போட்டு விட்ருவான். காசு 5 தாரேன் நாளைக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னும் 5 வாங்கிக்கலாம். ஐய வாத்தியாரே, 10 லட்சத்தை எனக்கு கொடு. நான்லாம் அதுக்கப்புறம்லாம் வாங்க முடியாது. எனக்கு நாளைக்கே வேணும் காசு. நாளைக்கே நம்ம போய் ஜாமான் சட்டு நகையெல்லாம் வாங்கணும். என்ன சொல்ற? அப்படியா? சரி சரி, நாளைக்கே தாரேன். ஆனால் நீ கரெக்டாக எனக்கு எழுதி கொடுத்துடணும் சொல்லிவிட்டேன். நாளை பின்ன உன் மவனும் என்கிட்ட வந்து சண்டைக்கு வரக்கூடாது. அப்படித்தேன், தேவையில்லாத எனக்கு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, பார்த்துக்க. இல்லை இல்லை, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் உனக்கு வராது, நான் பார்த்துக்கிறேன் வாத்தியாரே. சரி அதாச்சி, சரி அப்போ வாரேன். எனக்கு தான் அந்த குண்டு தேவைதான் பட்டுச்சு. ஆமாம், இருக்கிறதுகளே பத்த மாட்டேங்குது நடுவு நாற்று பறிக்க. அதனால தான் அதுவும் தான் சரி நீ சொன்ன உடனே வாங்கலாம்னு நினச்சேத்தாச்சி. சரி நான் வாரேன். ஆ போயிட்டு வா. கரெக்டாக இருக்கணும், காசு கரெக்டாக வந்துடணும். நாளைக்கே 10 வரணும் சொல்லிவிட்டேன். சரி சரி, பத்திரத்தெல்லாம் கரெக்டாக கொண்டுட்டு வந்துட்டு நாளைக்கே போட்டுடலாம். ஆ மல்லிகா, என்ன இன்னும் அதே நினச்சிக்கிட்டு இருக்கியாக்கும்? நீங்கள் வேணா மறந்துட்டு உங்கள் அம்மா தான் சொல்லுச்சுன்னு நீங்கள் பாட்டுக்கு தெரியலாம். என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுப்பா. அது சொன்ன செய்தியெல்லாம் நறுக்குன்னு இருந்துச்சு. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிற ஆளெல்லாம் நான் கிடையாது. எனக்கு எப்போ நினச்சாலும் இப்படித்தான் அழுகையாக வரும். என்ன செய்யறது? இதெல்லாம் பேசுகிற வட்டி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு என் தலை எழுத்து. விடு மல்லிகா, அது என்னமோ இன்னைக்கு நாளைக்கா பேசுது. எப்போ பார்த்தாலும் பேசுகிற பழக்கம் தானே. இந்தா பிள்ளைக்கு துணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. ஜாமான் செட்டு பழங்கள் வந்து காலையிலேக்கு வாங்கிக்கிடலாம்னா. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படி கொண்டே வைங்க. அட பாருன்னா என்ன, இருக்கட்டும் இருக்கட்டும்னா என்ன அர்த்தம்? எடுத்துதான் பிரிச்சுதான் பாரேன். அது என்னைக்கு அந்த கிளவி இப்படிதான் பேசிட்டு தெரியும். எங்க அம்மான்னு என்ன மெச்சுக்கவா சொல்ற? அதை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கு கோச்சுக்கிட்டு நம்ம எங்க போறது? வீடு பார்த்துக்கிடலாம். உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? அண்ணே, அண்ணி இங்க பாருங்க, இந்த தோடு நல்லா இருக்கான்னு ஜிமிக்கி தான் எடுத்துட்டு வந்தேன். ஏன் வாங்கிட்டு வந்துட்டியா? இதுக்கு என்னையா கல்லு வச்சு நல்லா இருக்கு. மல்லிகா பாரு, சூப்பரா இருக்குல்ல? ஆ நல்லா தான் இருக்குங்க. வாங்கி தான் கையில பாரு, கல்லு வச்சு எப்படி எடுத்திருக்கியான்னு. ஏன் எம்புட்டு வந்துச்சு? இதுவே 3/4 பவுன் வந்துருச்சுனே. 3/4 பவுன் எம்புட்டு தெரியுமா? 90,000 பக்கம் வந்துருச்சு. பாத்தி விலைவாசி என்ன இப்படி போயிட்டு இருக்கு. நல்ல டிசைனா இருக்கு. நம்ம பவிக்கு ஐஸுக்கு போட்டு அந்த தோடு அப்படிதான் இருக்கும். இல்ல மல்லிகா, பார்த்து வச்சுக்க டிசைனா. நம்ம பவிக்கும் ஐஸுக்கும் இதே மாதிரிதான் எடுக்கணும். ஆமா ஆமா, ஜிம்மிக்கு யார் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் போட்டா கூட நல்லா தான் இருக்கும். எங்க அண்ணி, அண்ணன் எடுத்து கொடுத்துருவாரு. நீ வேற கிருஷ்ணா, இனிமே தான் சாக போய் சுடுகாட்டுக்கு போயில உங்க அண்ணன் எனக்கு ஜிம்மிக்கு எடுத்து கொடுத்து நான் போட போறேன். என் பிள்ளைகளுக்கு எடுத்து போட்டு பார்த்தா போதும் கிருஷ்ணா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாரு. பாரு கிருஷ்ணா, உங்க அன்னிக்காரிக்கிட்ட வந்ததுல இருந்து இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பாரு எடுத்து பாரு நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதை எடுத்து பிரிச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ இருக்குது. இப்ப என்ன, இதை எடுத்து பார்க்கணும் அம்படுத்தானே. கொண்டாங்க, எடுத்து தான் பாக்குறேன். இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. எம்புட்டு ரேட்டு? உன்னையதான் வாடி போய் எடுத்துட்டு வருவோம் வாடி போய் எடுத்துட்டு வருவோன்னு கூப்பிட்டதுக்கு வருவேனான்ட்ட. என்ன ஒன்று சொல்ற? 2500 ரூபா வந்துருச்சு. சரி, எடுக்கிறது துணி தான் எடுக்கிறோம், அதையாவது நல்லதா எடுக்கலான்ட்டு தான். ஏது காசு? நான் தான் சொன்னேன்ல, செலவுக்கு 10,000 கந்து வெட்டி கருப்பேன்ட்ட வாங்குறேன் அப்படின்னு. மாசம் எம்புட்டு வட்டியா? மாசம் 3000 ரூபாய். அத்தி 3000மா? இந்தா உன் பேத்திக்கு தோடு எடுத்திருக்கேன், நல்லா இருக்கான்னு பாரு. பொடி. வேணாது என்கிட்ட பேசுனிய, நடக்கிறது வேற. உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் நாங்க இல்ல. பார்த்தேன் தோடு எடுத்திருக்கேன், அதை பாப்பேன்னு தான் நான் சொன்னேன். நான் என்னத்துக்கு உங்ககிட்ட பேச போறேன்? உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? சி, என்னத்துக்குடா அப்புறம் என்னைய கூப்பிடுற நீ? இது யாருக்கு இந்த துணி?
ஆ உன் பேத்திக்கு தான் மயிலன் எடுத்துட்டு வந்திருக்கு 2500 ரூபாயும். இந்தா 3/4 பவுன் தோடு எடுத்திருக்கேன், நல்லா இருக்கான்னு பாரு. இது ஒரு துணி, இதை அழுக்கிட்டு வந்தாங்களாக்கும். இது ஒரு தோடாக்கும். ஐயோ, ஆத்தி, என்னது இது? என்னதுக்கு இப்ப இதெல்லாம் தூக்கி எறிஞ்சா? இங்க பாரு, என் மகளுக்கு மக வீட்டுக்கு செய்யக்கூடாது, என் பேத்திக்கு எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். தேவையில்லாத அது இதுன்னு வாங்கிட்டு வந்து என் மக வீட்டுக்குன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா நடக்கிறது வேற. நீ யாருடா என் பிள்ளைக்கு எடுக்கிறதுக்கு? நீ யாருடா என் பேத்திக்கு எடுக்கிறதுக்கு? உன்னை நான் எடுக்க சொன்னேனா? உங்களை நான் எடுக்க சொன்னனாடா? ஏன்டா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கியா? இது எங்களோட கடமை, நாங்க எங்களால முடிஞ்சது என்ன செய்யணுமோ செய்வோம். எது செய்யாதா அது செய்யாதான்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏய், என் மகளுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு மட்டும் நீ பாருடா. சீரு சிறப்புமா தாளம் மேலத்தோட நான் என் பிள்ளைக்கு எவ்வளோ செய்யணுமோ எப்படி செய்யணுமோ எல்லாம் நான் செய்யலை. நான் யாருன்னு தெரியும்டா உனக்கு. ஆ, நீ செய்றியா? அப்ப நாங்க எதுவும் செய்ய வேண்டாமா? இதைத்தானடா நான் சொல்லிட்டு இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்லையும். எதுவும் இவனுவ செய்யக்கூடாது, இவனுவ யாரோ நான் யாரோன்னு. அப்புறம் என்னத்துக்கு நீ செய்யறதுக்காக வந்து மெனக்கடுற? நீ ஒன்றும் செய்ய வேணாம், உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. வந்துட்டானுவா அதை செய்யறி இதை செய்யறின்னு இத்தினூண்டு 3/4 பவுனை கொண்டு போனா போதுமா? அதான் அண்ணே 5 பவுன் எடுத்திருக்காருல்ல, அப்புறம் என்ன உனக்கு? வாயை மூடிட்டு போயிரு. அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், கட்டையை தூக்கி மண்டையில் அடிச்சு போய் தொலைஞ்சிருன்னு விட்டுருவேன். நான் பெத்தம்மாவே, நீ என்னைய கொள்றியா? ஆ, நீங்க யாரு அஞ்சலிக்கு செய்ய வேணாண்டா என் பிள்ளைக்கு. நான் எப்படி செய்யணுமோ நான் செஞ்சுக்கிறேன். உங்க வேலையில பார்த்துட்டு போங்கடா. இவனுவெல்லாம் யாரு செய்ய சொன்னதா? என்னமோ இத்தனை காண்டு தோட எடுத்து வச்சுக்கிட்டு அது நல்லா இருக்காம ட்ரெஸ் அது 2500. என் பேத்திக்கு நான் 5000 10,000 கூட எடுப்பேன். 2500 ஒரு காசா அதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப தான் டீ காத்துறானுவ. ஆளுகளை பாரு, கொள்றான் நம்மளை. எண்ணெயை கட்டையை தூக்கி போட்டு கொள்ளுவான். ஏனே, என்னனே என்னனே நடக்குது? இது ஏனே அப்படி பண்ணிட்டு தெரியுது? தோட தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிட்டு போகுது. அது எம்புட்டு ரேட்டு? 1,00,000-கிட்டனே. சும்மாவானே வரும் 1,00,000 ரூபா காசு? கிருஷ்ணா, பெத்தம் அவனும் கூட இல்லாம கண்டுபிடி சாப விட்டுட்டு தெரியுது. கிருஷ்ணா, தேவையா நமக்கு? சொல்லு. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வாட்டுக்கு இருப்போம் கிருஷ்ணா. அதுகிட்ட வாயை கொடுக்க வேணாம். என்னதான் நடக்குதுன்னு நடத்தி வைக்குதுன்னு பார்ப்போம். பெரிய நன்ட்டு இந்த விஷயத்த முதல்ல சொல்லணும். ஐயோ கடவுளே, ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை, என்ன பண்றதுனே தெரியல, மண்டை வெடிக்குது.